அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு B's Recipe. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 32 தேவுக்கு ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் தான் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது கூட நெய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன், இல்லை பனங்கற்கண்டு கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நெய்லேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இன்னி கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பழத்தோடு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் நெய் சேரும் போது நல்ல வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் இது மேலே தூவி விட்டு அந்த ரோஸ்ட்டில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும். ஐரன் கண்டென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. 1 or 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் வேறு எதில் ஆட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக்ஸ் இது தான். ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரா ரைஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் நல்லா உருகணும். உருகினதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா, கல்பாசி, பட்டை, மராட்டி மொக்கு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் ரோஜா இதழ் காஞ்சது, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் புதினா இலை சேர்த்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் பார்த்திங்கன்னா முழு ஜீரகம் நான் சேர்த்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லாவே சேர்த்திக்கலாம். ஏன்னா வெறும் ஜீரக ரைஸ் தான் இது. நல்லா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பூண்டு ஆப்ஷனல் தான். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டிஃபனில் பார்த்திங்கன்னா ஒரு காய் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் கேரட் பொரியல் தான். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது 1-2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து வேக வச்சிட்டா நல்லாயிருக்கும். வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்த்த போகிறதில்ல. இப்போ நல்லா வெந்துருச்சு, ரோஸ்ட்டும் ஆயிடுச்சு. இன்னொரு டிஃபனில் கேரட் பொரியல். இன்றைக்கி இதுதான் நான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜீரக ரைஸ், அதுக்கப்புறம் கேரட் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு கீ பனானா ரோஸ்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் டாப்பிங்காக போட்டிருக்கேன். இதுதான் நான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.